இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன் இன்னைக்கு. பச்சை நல்ல மிளகு அரைச்சு ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு மத்தி பொரிக்கிறதுக்காக பச்சை நல்ல மிளகு எடுத்துருக்கேன். பாருங்க, நல்ல பச்சை நல்ல மிளகு. இப்போ இந்த நல்ல மிளகை நல்லா வாஷ் பண்ணி இதை ஒன்றாட்டு நம்ம உதுத்து எடுக்கும். அதுக்கப்புறம் இதை நல்லா கழுவுன அப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். இதை நான் உதுத்து எடுத்தாச்சு, நல்லா கழுவியும் வச்சுருக்கேன். ஏன்னா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். நான் இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இதுக்கு கூட நாட்டு இஞ்சியும் நாட்டு வெளுத்துள்ளியும் நான் எடுத்துருக்கேன். அதையும் கூட இதுக்கு கூட ஆட் பண்ணி கொடுப்போம். இஞ்சி ஒரு சின்ன துண்டும் 10 அரி வெளுத்துள்ளியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட நான் ஒரு 3 சின்ன உள்ளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஈஸியாக மிக்சியில் அடிபடுறதுக்காக நான் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதில் ஆட் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நல்லா அரைஞ்சாச்சு. இப்போ நான் இன்னைக்கு இந்தியன் மத்தி 1 கிலோ எடுத்துருக்கேன். அதை நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். அதை இப்படி கட் பண்ணி பாருங்கள், இப்படி நீட்டாக கட் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா அரை மணிக்கூர் நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்போ அந்த மசாலா உள்ளே இறங்கி நல்லா பிடிக்கிறதுக்காக இப்படி நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கல் உப்பு நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கொடுப்போம். எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுனா ஃப்ரை பண்ணும்போது மசாலா பிரியாது. இல்லைன்னா மசாலா பிரிஞ்சு போகும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் பிரிஞ்சு போகும். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி கொடுப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் கை வச்சு. இடையில எல்லாம் நல்லா படுறது மாதிரி, எல்லா மீன்லேயும் நல்லா படுறது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை இப்போ அரை மணிக்கூர் ஊற வச்சுட்டு அடுத்தது ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுப்போம். அரை மணிக்கூர் ஆயிடுச்சு. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம போட போகிறோம். ஒரு சைடு வந்துடுச்சு. நம்ம இப்போ மறைச்சி போடுவோம். ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இப்போ எடுக்க போகிறேன். டேஸ்டியான பச்சை நல்ல மிளகு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி டேஸ்ட் பண்ண போறோம். சூப்பராக இருக்கும். ரியலி இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த நல்ல மிளகு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே அதுக்கிட்ட இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியே ஒரு சூப்பரான ரெசிபியோட வருது வரையும் பாய்.